ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன், லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் பார்ப்போம். சந்திரன் என்பது தாய். அப்போ லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் தாய் மீது பாசமாக இருப்பார்கள், தாய் மீது பற்று இருக்கும். தாய் மட்டும் இல்லாமல் மாமியார் மீது பாசமாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் என்பது வயதான பெண்கள். இவர்கள் வயதான பெண்கள் மீது கருணை, பாசம், அன்பு அனைத்தும் நிறைந்த குணங்களாக இருப்பார்கள். சந்திரன் என்பது தாய்மை. இவர்களுக்கு தாய் போல தாய்மை குணம் இருக்கும், தாய் போல மனசு இருக்கும். சந்திரன் என்பது மனம். அப்போது சந்திரன் என்பது தண்ணீர். இளகிய மனம் இவர்களுக்கு உண்டு. சந்திரன் அழகு. லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அழகாக இருப்பார்கள். அவர்கள் தாயும் அழகாக இருப்பார்கள். அதே போல் சந்திரன் என்பது புகழ். இவர்கள் புகழாக இருப்பார்கள். வாழ்க்கையில் இவர்கள் புகழை நோக்கி செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் நின்ற இடம் அதிர்ஷ்டம். அப்போது லக்கணத்தில் சந்திரன் இருக்கும்போது ஜாதகர் ஒரு அதிர்ஷ்டகரமான பிறப்பாக இருப்பார்கள். சந்திரன் சந்திரன் ஒரு அதிர்ஷ்டகரமான கிரகம் என்று சொன்னோம். அதிர்ஷ்டம் இருக்கும். சந்திரன் என்பது கூட்டம். இவர்கள் இருக்கும் இடத்தில் அல்லது இவர்களை சுற்றி கூட்டம் நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் என்பது மனசுக்குண்டான கிரகம். இவர்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு நடப்பார்கள். இவர்கள் பிறக்கும்போதே ஒரு மாற்றம் அல்லது இடமாற்றம் சந்திப்பார்கள். இவர்கள் நீர் சார்ந்து தொடர்பு நிச்சயமாக உண்டு. ஆறு, ஏரி, குளம், குட்டை, அருவிகள். அது மட்டுமல்ல, இவர்கள் பிறக்கும்போதே மழை பொழியும் அன்று, இவர் பிறந்த அன்று மழை பொழியக்கூடிய வாய்ப்பாக கூட இருப்பார்கள். சந்திரன் என்பது பழிச்சொல். ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு பழிச்சொல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று கவனமாக இருக்க வேண்டும். சந்திரன் என்பது பயணம். இவர்கள் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள், தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். சந்திரன் என்பது நீர் சார்ந்த கிரகம். இவர்கள் உணவு சார்ந்து, நீர் சார்ந்து அன்றாடம் அழியக்கூடிய தொழில்கள் செய்தல் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் என்பது நீர் சார்ந்து என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் சளி தொந்தரவு அடிக்கடி ஜாதகருக்கோ அல்லது தாய்க்கோ சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சளி, வீசிங் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு உண்டு. சந்திரன் நின்ற இடம் சுத்தம். இவர்கள் ரொம்ப சுத்தமாக இருப்பார்கள். சுத்தத்தை தான் விரும்புவார்கள் அதிகமாக. சந்திரன் என்பது சிறந்த ஒரு ஆசிரியராக இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்திரன் ஏமாற்றம். இவர்கள் இவர் வாழ்க்கையில் எதை முடிவு செய்தாலும், அதாவது ஆசிலேஷன் மைண்ட் இல்லாமல் ஒரு திடமான முடிவு எடுத்து அதை செயல்படுத்தினால் இவர் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சந்திரன் தான் டிவி, மீடியா இது சம்பந்தப்பட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இவர்கள் சின்ன திரை அல்லது பெரிய திரை அல்லது சினிமா துறையில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இவர்களுக்கும் அரசியல் அரசாங்க தொடர்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இடது கண்ணை குறிக்கக்கூடிய அந்த காரக கிரகம் சந்திரன் 3, 6, 8, 12 மற்றும் பாதகம் தொடர்பு இருந்தால் இடதுகண் சார்ந்த அந்த பாதிப்பு நிச்சயமாக உண்டு. பெண்கள் என்றால் கர்ப்பப்பை, சந்திரன் என்பது கர்ப்பப்பை. அப்போ சந்திரன் பெண்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்திரன் என்பது பைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம். ஸோ சந்திரன் மூன்றாம் இடமோ 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ இருந்தால் அல்லது பாதக தொடர்பு அல்லது இந்த 3, 6, 8, 12 சாரங்கள் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் நுரையீரல் சார்ந்து அல்லது கண் சார்ந்து இடது கண் சார்ந்து அல்லது ஏதாவது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இன்னும் நிறைய பலன்கள் சந்திரன் லக்னத்தில் இருந்தால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் இந்த பலாபலன்கள் நடக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இந்த பலன் உங்களுக்கு நல்ல விதமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் என்று கூறிக்கொண்டு ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றது. முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பார்ப்பவர்கள் வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது சிறப்பு. பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். சந்திரன் என்பது அம்பாளை குறிக்கக்கூடிய அந்த பெண் தெய்வங்கள் குறிக்கக்கூடிய அந்த காரக கிரகம். பெண் தெய்வங்களுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது தன் தாயிடம் ஆசி பெறுவது சிறப்பு. எங்கே சென்றாலும் தன் தாயிடம் அல்லது மாமியாரிடம் அல்லது குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்களிடம் தன் காலில் விழுந்து ஆசி பெற்று சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடைவீர்கள் என்பது சர்வ நிச்சயம். நன்றி, வணக்கம்.